காலையில் காரக்கொழுக்கட்டை தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. அப்படியே சாப்பிட்லாம், சைடிஷ்லாம் தேவையில்லை. பட் எங்கள் அம்மா வந்து தேங்காய் சட்னி வச்சுருந்தாங்க. அதை தொட்டுட்டு சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. வெங்காயம், கடுகு, வரமிளகாலாம் போட்டு வணக்கி தேங்காய் எண்ணெயில் பண்ணுறது சூப்பராக இருக்கும். மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்குன்னு ரைஸ் தனியாக பண்ணலை. ஒயிட் ரைஸ் வீட்டில் வெள்ளை சோறு பண்ணியிருந்தாங்களோ அந்த சோறை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு இன்னைக்கு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரசம். எப்போ நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரிங்க, கூட வந்து இந்த தக்காளி ரசம் இல்லை அப்படின்னா அதை சாப்பிட்டு முடிச்ச ஒரு திருப்தி ஃபீலே வராது. நான் தான் லாஸ்ட்டுங்கிறதுனால 3 பீஸ் 65 இருந்தது. அதை அப்படியே சிக்கன் 65 எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டு அப்புறம் ஃபைனலாக நல்லா நிறைய ரசம் ஊற்றி கூட அந்த 65 வச்சு தொட்டுட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் குழம்பு சாப்பிட்டா ஃபைனலாக ரசம் இல்லாமல் அதை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது என்னால். என்ன மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை, பேலன்ஸ் சிக்கன் குழம்புன்னு சொல்லி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.